சென்னை நகரில் கடந்த ஓராண்டில் 62 மாநகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக தனியார் அமைப்புகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கல்வியாளர் பாடம் நாராயணனுடன் எமது செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இப்போ 62 பள்ளிகள் மூடப்பட்டதா இப்போ சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள், அம்மா திட்டம், அம்மா உணவகம், இப்படி எவ்வளோ திட்டங்கள் நல்ல திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிகள் மூட இது குறித்து உங்களுடைய கருத்து? மாநகராட்சி தன்னுடைய அடிப்படை கடமைகள்லேருந்து தவறி வருது தான் கடந்த காலத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். 1999 2001 ஆண்டில் கிட்டத்தட்ட 56 பள்ளிகள் அப்பொழுதே மூடப்பட்டன. இப்போ கடந்த ஆண்டு கிரை என்ற அமைப்பும் சமக்கல்வி இயக்கம் என்ற அமைப்பும் சேர்ந்து ஒரு சர்வே செய்த போது அதில் 62 மாநகராட்சி பள்ளிகள் தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் மூடப்பட்டதாக அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளிகள்லாம் மூடினாலும் இங்கே உள்ள வகுப்புகளை உயர்நிலை பள்ளியிலையும் மேல்நிலை பள்ளியோடு சேர்த்து இணைத்துடுறோன்றாங்க. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, பல மாநகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டு இன்றைக்கு அலுவலகங்களாகவும் மற்ற வணிகமயமாக்கப்படும் திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுகின்ற, அதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் உண்மை. அதுபோக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வட சென்னையில் ஒரு சர்வே எடுத்த போது வட சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 35,000 குழந்தைகள் தெருவில் வசிப்பதாகவும், தமிழகம் முழுவதும் 50,000 குழந்தைகள் தெருக்குழந்தைகளாக இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த தெருக்குழந்தைகள் எல்லாம் மீண்டும் பள்ளிகளுக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு மாற்று கல்விக்கான ஏற்பாடுகள் செய்வதெல்லாம் மாநகராட்சி, சமூக நலத்துறையெல்லாம் செய்யணும். இந்த மாதிரியான முக்கியமாக குழந்தைகளுக்கான திட்டங்கள், சமூக மேம்பாட்டுக்கான திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் தவறிவிட்டு இன்றைக்கு அம்மா சினிமா தியேட்டர் திறக்கிறோம் என்று மாநகராட்சி சொல்வது ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு அழகே இல்லை.